கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வையகொண்டன்பட்டி கிராமத்தின் மக்களை வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களில் அன்பு கூறுகிறார். இந்த இடத்துல நடக்க இருக்கிறதான இந்த ஜெபத்தில் அன்போடு உங்களை அழைக்கிறோம். நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் வியாதி, பலகீனங்கள், போராட்டங்கள், பிசாசின் தொல்லைகள், சேவனையின் கட்டுகள், இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த இடத்துல நடக்க இருக்கிற ஒரு 20 நிமிஷம் ஜெபம் நடக்கும், வேத பாடம் நடக்கும். இதில் நீங்கள் பங்கெடுங்க. நிச்சயமாய் உங்களுடைய விடுதலைக்காக, சுகத்திற்காக பல இடங்களில் நீங்கள் போயிருப்பீங்க. நாங்கள் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். விரும்பினால் நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கெடுங்க. நிச்சயம் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த கூடுகை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏசப்பாவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் அவரிடத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். நிச்சயம் நீங்கள் சமாதானத்தை பெற்று நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்கள் நடுவில் சில வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கும்படி சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் நடுவில் பிரசங்கிக்கும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். கவனிங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அவர் பிறந்ததற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு அவர் பிரசங்கிக்கும்படி இந்த பூமியில் வந்தார். அப்படியே தெரு தெருவாக மனிதர்களை சந்தித்து தன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு அவர் பிரசங்கித்தார். மனிதர்களுக்கு அவர் சொன்னார், பிதா என்ன விரும்புகிறார், பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறார், மனுஷனிடத்தில் என்ன விரும்புகிறார் என்கிறதை சொல்லும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு தெருக்களிலையும் நின்று பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் ஜனங்களுக்கு பேசினார். நீங்க கவனித்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். நல்லா கவனித்தீர்களானால் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், இந்த பூமியில் நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு யாரோ சொல்லி யாரையோ பார்த்து நாம் கற்றிருந்திருப்போம். நாம் அதன்படி தான் செய்திருப்போம். ஆனால் ஜனங்கள் இதை தெரியாமல் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படக்கு பல காரணத்தை, பல காரியத்தை முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் அவர்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், எது மூலமாய் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு பேசினார். என்ன அப்படின்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். அப்போ ஆசீர்வாதம் நாம் செய்கிற வேலையினால, நாம் வாங்குகிற சம்பளத்தினால வருகிறது அல்ல. அல்லது பாட்டை முப்பாட்டை சொத்து நிறைய இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அது மூலமாய் அல்ல. சாந்த குணமாய் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். குணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு.
இந்த பூமியில நீங்க எதையாகிலும் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் அது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, குணத்தினால தான் அநேக ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. அப்ப நன்றாய் கவனிக்கணும், நீதியின் மேல் பசிதாகமா இருக்கணும், நீதி செய்யணும், நீதி செய்யணும். நிறைய பேர் இந்த அடிப்படையில் வாழுகிறார்கள். நான் நிறைய நீதி செய்யணும், எந்த இடத்துலையும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது, யாருக்கும் பொல்லாப்பு செய்யக்கூடாது. இதன் அடிப்படையில் வாழுகிற கொஞ்சம் பேர் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஏன் நீதியின் மேல் பசிதாகமாக இருக்கணும், நீதியின்படி ஏன் வாழணும் அப்படி என்றால், நாம திருப்தி அடைய வேண்டுமே ஆனால், திருப்தி தேவனால நாம திருப்தி ஆக வேண்டுமே ஆனால், திருப்தியான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால், நீதியின் மேல நாம பசிதாகமா இருக்கணும் என்கிறதை விளக்கமாக ஒவ்வொரு இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்து போய் ஜனங்களுக்கு இவ்விதமான பிதாவினுடைய சித்தத்தை சொல்லும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ரெண்டாவது எதற்காக வந்தார் அப்படின்னா, இந்த பூமியில மனுஷன் தனக்கு பிடிச்ச மாதிரி அல்லது தான் கற்றுக்கொண்டபடி தன்னுடைய தாய் தகப்பன் என்ன சொன்னாரோ, என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே சிலருக்கு பாவம் ஒரு விளையாட்டாகவே தோன்றுகிறது. பாவ வாழ்க்கை, பாவ செயல்கள், குற்ற செயல்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நிறைய மக்கள் செய்கிறார்கள். சிலர் பாவம் இது செய்கிறது பாவம் என்று சொல்லியே தெரியாம அறியாம புரியாமலே நிறைய பேர் பாவம் செய்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். நீங்கள் நன்றாய் கவனித்தால், ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷன் மேலே வர வேண்டிய சாபத்திற்காக அவர் தன்னையே சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்து சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்தார். இவ்விதமாக ஒரு மனுஷனுடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அதே போல இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கிடைக்காத விடுதலை, நீங்க பெற்றுக்கொள்ள முடியாத சுகம் இயேசுவே என்று சொல்லி நீங்க கூப்பிடுவீர்கள் ஆனால் நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எத்தனையோ நாமங்களை சொல்லுகிறோம். இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நாமத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால பல சூழ்நிலைகளில், பல கஷ்டத்தில், பல வேதனைகளில் நீங்க இருப்பீர்கள். நீங்க இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது பிசாசின் போராட்டத்தில் இருந்தவர்களை விடுவித்தார், நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கினார். இப்படி அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீசர்கள் கேட்டார்கள். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அதை நாம் எல்லாரும் அறிவோம். இப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது சீசர்களிடத்திலே அவர் சொன்னார், நான் கடைசி நாட்களில் நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி. அப்போ சீசர்கள் கேட்டார்கள், இந்த பூமியினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீசர்கள் கேட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடையாளங்களை அன்றைக்கு இருந்த சீசர்களுக்கு அவர் சொன்னார், சொல்லி எச்சரித்தார். இதை உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படி கட்டளையும் இட்டார். இப்போ நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, இந்த பூமி அழிஞ்சா என்ன, எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுல தான் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால்,
வேத வசனத்தை கை கொண்டு அதை நேசித்து அதற்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமாய் வாழ்ந்த மனிதர்கள் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருந்தால் அவர்கள் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அதே போல ஒரு மனுஷன் வேத வசனத்தை கை கொண்டு நேசித்து அதன்படி வாழ்ந்து பாவம் செய்யாமல் அநியாயம் செய்யாமல் உண்மையும் உத்தமத்தோடு வாழ்ந்து ஒரு மனுஷன் மரித்திருப்பானால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு இயேசுவோடு கூட இவ்வண்ணமாக ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவும் இயேசுவோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டு பரலோகம் சேர்வார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரலோகத்துக்கு போகக்கூடிய வேற ஒரு வழி உண்டானால் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவரை அன்றி பரலோகத்துக்கு போகக்கூடிய வேற ஒரு வாசல் இல்லை. இயேசுவின் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா உண்மையாய் வாழ்ந்த போதுமா உத்தமமாய் வாழ்ந்த போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சபையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறா, ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும். பரலோகத்துக்கு போகணும்னா அதே பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்து மரித்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதே பாவ வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து சபை கொடுக்கிற ஞான ஸ்நானத்தை ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். ஞான ஸ்நானம் மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறது அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்துக்காக பாவ மன்னிப்புக்காக சபையில் ஆண்டவர் ஞான ஸ்நானத்தை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் ஞான ஸ்நானம் கொடுத்து மதம் மாறணும்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும், சபைக்கு போகணும்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற சிலருடைய இருதயத்தில் கற்பனை இருக்கலாம். ஆனால் ஞான ஸ்நானம் எதற்காக கொடுக்கப்படுகிறதுண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தின் மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. நீங்க கவனித்தீர்களானால் ஞான ஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். என்ன உடன்படிக்கை என்றால், இயேசுவே இன்று முதல் நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னிங்க, இனி நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உடன்படிக்கை. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் ஏற்படுத்தப்படுகிற ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் தான் ஞான ஸ்நானம். அப்படியே ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஆமென் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் போகணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியை அவர் சபையிலே வரக்கூடிய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில நாம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், சிலருக்கு பேய் பிடித்து ஆடுகிறதை, ஒரு பேயின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் வருகிறதை நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே ஒரு மனுஷனுக்குள்ளாய் பிசாசுகளின் ஆவி இறங்க முடியுமேயானால் நிச்சயமாய் சபைகளிலேயும் தேவன் பிசாசின் ஆவிகளை துரத்தி அந்த மனுஷனுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை எந்த மனுஷன் மேலெல்லாம் இருக்கிறதோ அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து வரும்போது ஜீவனோடு இருந்தால் மறுரூபமாக்கப்படுவான், அல்லது மரித்திருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவன் உயிர்த்தெழுவான். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்குமா, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய கற்பனையாக இருக்குமா என்று சொல்லி எல்லாம் நீங்க யோசிக்கலாம். தயவு செய்து அப்படி யோசிக்காதிருங்க. நான் உங்களிடத்தில் எந்த மாதிரியான வேதத்தை கொண்டு பிரசங்கிக்கிறேன், வேதத்தை கொண்டு உங்களிடத்தில் நான் பேசுகிறேன் என்றால் இது சாதாரண வேதம் அல்ல. இந்த வேதம் உலகத்திலேயே அதிகமாய் விற்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். உலகத்திலேயே அதிகமாக அச்சிடப்படக்கூடிய ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம்தான். உலகத்தில் அதிகமான பேர் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம்தான். உலகத்திலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் வேத புஸ்தகம்தான். இப்படி வேத புஸ்தகத்தினுடைய புகழை இன்னும் அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளோ இருக்கிறது. இதெல்லாம் ஒருவேளை கட்டுக்கதையாக இருக்குமா, இது கூட கட்டுக்கதையாக இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன்,
வேதத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை சாதாரண மனிதர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஒரு மனுஷன் சொல்லும்போது, ஒரு சபையிலிருந்து ஒரு போதகன் சொல்லும்போது, ஒரு சாமானிய மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் அதை கேட்பார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் அந்த உலகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் தான் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள். அவர்கள் ஒரு மனுஷன் சொல்லுகிறதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது அதுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள், அதுதான் அவர்கள் நம்புவார்கள். வேதம் என்கிறது சாதாரணமானதல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையா என்று சொல்லி சயின்டிஸ்ட்கள் ஆராய்ச்சி பார்த்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசி 40:22 நீங்க வாசித்தால், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனித்தால், ஒரு காலகட்டத்தில் இந்த பூமி எப்படி இருக்கும் என்று மனிதர்கள் கற்பனை பண்ணினார்கள். இந்த பூமி உருண்டையா இருக்குமா, சதுரமா இருக்குமா, நீளமா இருக்குமா, தட்டையா இருக்குமா? அப்போ ஒரு காலகட்டத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள் தட்டையா இருக்குது, சில மனிதர்கள் தட்டையா இருக்கிறது, சதுரமா இருக்கு, இப்படியெல்லாம் சொன்னார்கள். ஆனா இந்த ஆராய்ச்சி மூலமாக பூமி உருண்டை என்று சொல்லி ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்படக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக அவர் உரைத்திருக்கிறார். அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. அதுக்கு பிறகுதான் கண்டுபிடித்தார்கள், இந்த பூமி தட்டையானதல்ல, சதுரமானதல்ல, நீளமானதல்ல, இது உருண்டையானது. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் 100% உண்மை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், பொய்யான ஒரு வேதத்தை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு பிரசங்கிக்கல. ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு வேத புஸ்தகத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அதே போல இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது, நிறைவேறி முடிந்திருக்கிறது. நீங்க கவனித்தால் எரேமியா 47:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, காசா மொட்டை அடிக்கப்படும் என்று சொல்லி. இன்றைக்கு அதை தான் நாம் கவனிக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் சொல்லுகிறாங்க, காசாவை காலி பண்ணுங்க, நாங்கள் அதை ஃப்ளாட் போட போகிறோம், பெரிய பெரிய விடுதிகள் கட்ட போகிறோம், கட்டடங்களை கட்ட போகிறோம், அதை காலி பண்ணுங்க, வேற தேசத்திற்கு போங்க. இப்படியெல்லாம் துரத்தப்படுகிற ஒரு அவல நிலைமையை நாம் பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு தலைமுறையில் வந்த தேவ கோபத்தின் அடையாளமாக தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை. அது தாமதித்தாலும் இன்றைக்கு அது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால நான் சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை உண்மை உண்மை. உண்மைக்கு புறம்பானது எதுவுமே வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 17:11 நீங்க வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ நீங்க கவனிங்க, ஒரு மனுஷனுடைய உயிர் எலும்புல இருக்கிறதா, தசையில இருக்கிறதா, நரம்புல இருக்கிறதா, முடியில இருக்கிறதா, யாருக்குமே தெரியாது. ஒரு காலகட்டம் இருந்தது, அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிற அந்த தேசத்தின் பிதா என்று அழைக்கப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் தொண்டையில வியாதிப்பட்டு, காய்ச்சலினால தொண்டை வீங்கி தொண்டையில வியாதிப்பட்டு படுத்த படுக்கை ஆனார். அப்பொழுது தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள். அப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு முறைப்படி என்ன நடக்கும் என்றால், ஒரு மனுஷனுக்கு காலில் வீக்கம், கையில் வீக்கம், எந்த இடத்துல வீக்கம்னாலும் அந்த இடத்துல ஊசி குத்தி அந்த இடத்துல இருக்கிற இரத்தத்தை எடுப்பாங்க. எடுத்து பிற்பாடு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சில பேருக்கு சரியா இருக்கு, சில பேருக்கு சரியாகலை. அந்த முறையே கையாண்டார்கள். அப்போ ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு முதல்ல 350 மில்லி இரத்தத்தை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு மேலே எடுத்தாங்க, சரியாகலை.
அந்த பிரச்சனை, அந்த வியாதி கூடிக்கொண்டே இருந்தது. மறுபடியும் 1 லிட்டருக்கு மேலே எடுத்தாங்க. இப்படி பாதிக்கு மேலே இரத்தத்தை எடுத்ததுனால துடித்து மரித்து போனார்கள். அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், ஒரு மனுஷனுடைய உயிர் இரத்தத்தில் தான் இருக்கு என்று சொல்லி. ஆராய்ச்சி மூலமாய் கண்டுபிடிக்கப்படக்கு முன்பதாகவே வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆகையினால ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு வேத புஸ்தகத்தை கொண்டுதான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆகையினால செவி கொடுங்க, இயேசு சீக்கிரமாய் வருகிறார், நீங்களும் ஆயத்தமாகுங்க. இப்போ சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் அடையாளங்கள் என்ன? உம்முடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீசர்கள் கேட்டாங்க. நாங்கள் ஆயத்தமாகணுமே, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகணுமே, ஆயத்தப்படணுமே என்று சொல்லி கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் சில அடையாளங்கள். அதை சொல்லி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். நன்றாய் கவனிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. இப்போ சமீப காலமாக பல தேசங்கள் ஒரு தேசம் என்ன ஒரு தேசத்தோடு மோதி கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன அடையாளங்களை நாம் எங்கேயும் போய் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே நாம் டிவி வழியாக, செல்ஃபோன் வழியாக காசாவில் என்ன நடக்கு, இஸ்ரேலில் என்ன நடக்கு, இந்தியாவில் என்ன நடக்கு, லண்டனில் என்ன நடக்கு, எல்லாவற்றையுமே பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அடையாளம் உலகம் முழுவதிலையும் இருக்கிற ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே எல்லா ஜனங்களுக்கும் அந்த அடையாளங்கள் யுத்தம் நடக்கிறது தெரிய வர வேண்டும் என்கிறதற்காக தான் ஒரு 300 வருஷத்துக்கு முன்பதாக, 200 வருஷத்துக்கு முன்பதாக இந்த வளர்ச்சிகள் இல்லை, இந்த வசதிகள் இல்லை. ஆனால் இந்த கடைசி காலத்தில் மட்டும்தான் அந்த வளர்ச்சி இருக்கிறது. வீட்டில் இருந்தே உலக நாடுகளில் என்ன நடக்கிறது என்கிறதை நாம் அழகாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசதிகள் எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதை பறைசாற்றுக்காகவே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகையினால இந்த அடையாளங்களை கேட்கும்போது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படும் போது, இது வெறும் செய்தி அல்ல, இது தேவன் வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், நம்மை மறுரூபமாக்கும்படி இயேசு வருகிறார், மரித்தவர்களை உயிர்ப்பிக்கும்படி இயேசு வருகிறார், இவனமாய் மனிதர்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும்படி இயேசு வருகிறார் என்கிறதையே இது பிரதிபலிக்கிறது. ஆகையினால் இந்த காரியத்தை கேள்விப்படும் போது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்பி உங்களை ஆயத்தப்படுத்துங்க. சபை கொடுக்கிற ஞானஸ்நானத்தை எடுத்து ஆயத்தமாகுங்க. சபையில கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவி, நம்மின் தேவனுடைய ஆவியை பெற்று நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று வேதம் உங்களை எச்சரிக்கிறது, நினைப்பூட்டுகிறது. அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்திலும் யுத்தங்கள் மூண்டு கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலினால இன்றைக்கு பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மோதல் போக்கு, ஒரு விரோத போக்கு, ஒரு பகை உணர்வு மறுபடியும் தலையெடுக்கிறது. இப்படி தேசத்திற்குள்ளாய் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு யுத்த போக்கையே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே கடந்த நாட்களில் பார்த்தோம், கொரோனா என்கிறதான கொள்ளை நோய் பல தேசங்களில் வந்தது. பல தேசங்களில் பஞ்சங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. சோமாலியா தேசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, சரியான வேலைக்கு சாப்பாடு இல்லை, எல்லாரும் மெலிந்து எலும்பும் தோலுமாக அலைகிறதை நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியும். இவனமாய் பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார். அதே போல் ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார். ஆகவே கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், கொரோனா என்கிற கொள்ளை நோய் முழு உலகத்திலேயும் வந்தது. முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்படாத தெருக்கள் இல்லை, பாதிக்கப்படாத மாவட்டம் இல்லை, மாநிலம் இல்லை. இப்படி எல்லா இடத்துலையும் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் வந்தது. மனிதர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நாம் நம்முடைய நண்பர்களை இழந்தோம், குடும்பத்தில் சிலரை இழந்தோம், ஆமேன், அறிமுகமான சிலரை இழந்தோம். இவனமான இந்த அடையாளம் ஒரு மாவட்டத்திற்கு மாத்திரம், மாநிலத்திற்கு மாத்திரம் வரல, முழு உலகத்திற்கும் வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துனுடைய வருகையினுடைய வார்த்தை ஒரு மாவட்டத்திற்குரியதல்ல, ஒரு மாநிலத்திற்குரியதல்ல, முழு உலகத்திற்குரியது. ஆகவே இந்த அடையாளங்கள் உலகம் முழுவதிலேயும் வந்தது. அதே போல கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே வரும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களில் இப்போ நீங்க கவனித்தால், சமீபத்தில் ஒரு சயின்டிஸ்ட் மரித்தார். ரொம்ப நாளாக வீல் சேர்ல இருந்து மரித்து போனார். அவர் சொல்லி மரிக்கிற தருவாயில் அவர் சொன்னார், இந்த பூமி ஒரு 100 வருஷம் கூட போகாது, இந்த பூமியினுடைய முடிவு மிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் மரித்தார். ஆகவே இந்த பூமியினுடைய முடிவு மிக சமீபமாய் இருக்கிறது. பூமியினுடைய கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிப்போம். இப்போ வசனம் சொல்லுகிறது, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே வரும். நேற்றைக்கும் ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி வந்தது, முந்தா நாளும் ஒரு தேசத்தில் பூமி அதிர்ச்சி வந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 இருந்து இந்த 2025 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1,52,000க்கும் அதிகமான முறை இந்த பூமியில் பயங்கரமான சின்ன பூமி அதிர்ச்சியில் இருந்து பெரிய பூமி அதிர்ச்சி வரைக்கும் பல இடங்களிலே வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், இரட்சகர் வருகிறார், ஆயத்தமாகுங்கள் என்கிறதையே இது காட்டுகிறது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்புங்க. ஆகையினால நீங்க மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, இயேசுவை விசுவாசிங்க. இந்த பூமியின் கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் இவ்வளோ பூமி அதிர்ச்சிகள் எல்லா இடங்களிலையும் வரல. ஆனால் இப்போ 10 வருஷத்திற்கு 15 வருடத்திற்குள்ளாக 1,52,000 முறை இந்த பூமியில் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக குடும்பங்களில் இருந்த அன்பு, ஐக்கியம், ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சா உடனே தனி குடித்தனம், தனிமையாக இருப்போம், சுதந்திரமாக இருப்போம், தாய் தேவையில்லை, தகப்பன் தேவையில்லை. இந்த அளவுக்கு தான் உலகம் போய்கொண்டு இருக்கிறது. வியாபார உலகமாகி போச்சு. ஒரு காலத்தில் உறவுக்காக வாழ்ந்தோம், குடும்பத்திற்காக வாழ்ந்தோம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்காக வாழுகிறோம், அதே போல் பணத்திற்காக வாழுகிறோம். அந்த வாழ்வியலை மாறி போச்சு. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதே போல் கடைசியாக ஒரு அடையாளத்தை சொல்லி முடிக்கிறேன். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் இந்த வார்த்தைகள், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியில் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்றாய் கவனிங்க. உங்கள் நடுவில் நாங்கள் வந்து பிரசங்கிக்கிறோம். இது லாப நோக்கத்தோடு அல்ல, ஆதாயத்திற்காக வந்து பேசலை. இந்த வேலையை நாங்கள் செய்தால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேலையை செய்யும்படி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்த தெருவில் மட்டுமல்ல, இந்த ஊரில் மட்டுமல்ல, இந்தியாவில் எல்லா இடங்களிலும் நடக்கிறது. உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் இயேசு வருகிறார். அவருடைய அடையாளம், அவருடைய பாவ மன்னிப்பாகிய ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், சபை, இதெல்லாம் பல இடங்களிலே போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம், இது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையை சொல்லும்படி நாங்கள் உங்கள் நடுவில் வந்திருக்கிறோம். இது நாங்கள் விருப்பப்பட்டோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவோ அல்லாமல், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அல்லாமல், இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட்டபடியினால நாங்கள் இந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு தேவனுக்கு தொண்டு செய்கிற காரியங்கள் எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். அவரவர் விரும்புகிற தேவனுக்கு அவரவர் தொண்டு செய்து
தெருக்களில் வருகிறார்கள், அவரவருடைய தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள், போகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனுக்கு இந்த தொண்டை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை நாங்களும் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். ஆகையினால விரும்பினால் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், நீங்கள் ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் ஆங்காங்கே நிற்கிற வீடுகளில் இருந்து இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கண்களை மூடி ஒரு விசை இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுடைய வியாதிகள் மறைகிற நேரம், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம். இருதயத்தில் பல பாரங்களோடு கூட நீங்கள் இருக்கலாம், சரீரத்தில் அநேக கஷ்டங்களோடு கூட இருக்கலாம், பிசாசின் தொல்லைகள் இருக்கலாம், இரவு நேரம் நல்ல நித்திரை இல்லாமல் நல்ல தூக்கம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், பயமுறுத்துகிற மாதிரி கெட்ட சொப்பனங்கள் வந்து உங்கள் சமாதானத்தை, உங்கள் தூக்கத்தில் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி அநேக காரியங்கள் நடக்கலாம். இப்பொழுது இயேசுவே என்று சொல்லி பாருங்க. எத்தனையோ இடங்களுக்கு சுகத்திற்காக, விடுதலைக்காக நீங்க போயிருப்பீங்க. தேவன் அனுப்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய வார்த்தையை நீங்க கேட்டு ஒரு விசை இயேசுவே என்று சொல்லி உங்க பிரச்சனையை முன்வைத்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்தில் இந்த கிராமத்தில் வந்து ஆண்டவருடைய வருகை குறித்தும், வருகையின் அடையாளத்தை குறித்தும், ரட்சிப்பை குறித்து, ஞான ஸ்நானத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து ஜனங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தையை சொன்ன வார்த்தையை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எதையுமே நாங்கள் மறைக்கல. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இயேசுவை விசுவாசித்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் கேட்கிற அற்புதம் இப்பொழுது நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பிசாசின் கட்டுகள் சரீரத்திலிருந்து வெளியேறுவதாக. விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீங்க விசுவாசித்து ஜெபித்து பாருங்க. இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும். சேவனை கட்டுகள் உடையும். 5 வருஷத்திற்கு 7 வருஷத்திற்கு சொல்லி ஆமீன் குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், தொழில் வியாபாரங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட சேவனை கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். பிசாசின் ஆவிகள், சேவனையின் ஆவிகள் உங்களை விட்டும் உங்கள் குடும்பத்தை விட்டும் இயேசுவின் நாமத்தில் ஓடுவதாக. அற்புதம் நடப்பதாக. சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் மறையும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகமுண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிகள் மாறட்டும். இயேசுவே, நீ கூப்பிடுகிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபித்த ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அவரை நோக்கி பார்ப்பீர்கள் ஆனால் நீங்க வியாதி நிமித்தம் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கடன் நிமித்தமாய் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். சேவனை கட்டுகளினால் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.